வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்களோட க்ரௌடு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா அதிகமாக தான் இருக்கு. நேற்று திருமலை ஸ்ரீவாரி தர்ஷனம் பண்ண டோட்டல் பக்தர்களோட கவுண்ட்னு பார்த்தோம்னா 80,000க்கு மேலேயே இருக்கு. திருப்பதியில் இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கன் மத்தியானம் 4 மணிலேருந்தே இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா மத்தியானம் 4 மணிலேருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம்னு பார்த்தோம்னா இப்போ ஈவினிங் 6:30 ஆகுது. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் திருப்பதியில் இஷ்யூ பண்ணுற டோக்கன் முடிஞ்சு போச்சு. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, நாளைக்கு ஸ்டேட்டஸ், அதாவது நாளைக்கு ஸ்லாட்ஸு, அது இன்னொரு 1000 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைமுக்கு பார்த்தோம்னா ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 முடிஞ்சு போச்சு டோக்கனு. நீங்கள் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பதியில் மத்தியானமே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோலும் ரெகுலராக சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் இது. மத்தியானமே திருப்பதியில் இருந்துட்டோம்னா டோக்கன்ன்றது வாங்கலாம். மேக்ஸிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம டோக்கன்ன்றது வாங்கிட்டோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துலேயே சுவாமி தரிசனம் பார்த்து வெளியே வந்துடலாம். எந்த டோக்கன் இல்லாமல் சர்வதர்ஷனத்துக்கு போனோம்னா 15லேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கலாம். அதனால சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. திருப்பதியில் மத்தியானமே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் திருப்பதிக்கு அந்த வேலை வந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி வரவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது கண்டிப்பாக அது சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் திருப்பதி ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே போல் ஆன்லைன் தர்ஷனம் புக்கிங்ன்றது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதாவது ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் இதுக்கெல்லாம் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களான்ற மாதிரி, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் ஆன்லைன் புக்கிங்ன்றது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நீங்கள் யாராவது தர்ஷனத்துக்கு வரணும், நாங்கள் எந்த புக்கிங் பண்ணல நினச்சிங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு டோக்கன் கிடைக்கல, எந்த டோக்கன் இல்லாமல் நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறோம்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் இல்லாமல் நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறோம் நினச்சிங்கன்னா வீக் டேஸ் பிளான் பண்ணுறது பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட்ஸில் பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஸோ சர்வதர்ஷனம், திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.